ஸ்ரீ குரு ஜோதி நிலையம் ஆஸ்ட்ரோ செல்வ பிரகாஷ். ஜோதிடத்தின் மூலிமா இன்னைக்கு மேசராசியை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மேச ராசிக்காரர் எப்படி இருப்பார், எந்த தன்மையை வெளிப்படுத்துவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மேசராசிக்காரர் கடுமையான போராடக்கூடிய தன்மையாக இருக்கும். எல்லா விஷயங்களுக்கும் போராடக்கூடிய தன்மையாக இருக்கும். சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மையாக உடையவராக இருப்பார். முன்கோவியாக இருப்பார். அவர் கூட பழகிறதே ரொம்ப கஷ்டமான சூழலாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். ஒரு விஷயத்த செய்யறாருன்னா அந்த விஷயத்துக்கு அவர் தொடர்ந்து போராடக்கூடிய இருக்கும். 100% தன்னோட உழைப்பு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். 99.99% வரைக்கும் நான் தோத்துட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்மையை இழக்கவே மாட்டார். தோத்துட்டாலும் கூட அவர் அந்த தன்மையிலிருந்து வெளிவரதுக்கு ரொம்ப நாளாக எடுத்துப்பார். தனக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய நபராக இருப்பார். அழகான மனைவியை தான் நாடக்கூடியவராக இருப்பார். மனைவி வழி பொருளாதாரத்தை சேமிக்கக்கூடியவராக இருப்பார். மனைவி மூலியமா ஒரு குடும்பத்தை அமைச்சக்கூடிய நன்மையை உருவாக்கி வைப்பார். ஆனால் அந்த மனைவி அமைச்சுக்கிறதுலையும் கூட ரொம்ப கடுமையான போராடக்கூடிய நன்மையை உருவாக்கி வைப்பார். தொழில் தான் இவருக்கு பிரதானமாக இருக்கும். தொழில் மூலியமா வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய இருக்கும். தொழில் மூலியமா தன்னை அடையாளப்படுத்திக்கூடிய சூழல் இருக்கும். கௌரவம் புகழ்லாம் கூட கிடைக்கப்படும். இராணுவம், பாதுகாப்புத்துறை, நீர் சார்ந்த துறை, தீயணைப்புத்துறை, தொழிற்கல்வித்துறை, அந்த மாதிரி துறைகளில் வேலை செய்யறதுக்கு ரொம்ப முக்கியம் இருப்பார். தொழிலில் இவருக்கு போட்டி போறாமல் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நேர்மையாக கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார். அரசு துறை சார்ந்த வேலைகள் இவருக்கு ஈஸியாகவே அமையும். அதன் மூலியமா கௌரவம் புகழ்லாம் அங்கீகாரம்லாம் கிடைக்கும். ரொம்ப காலத்துக்கு இவர் பேர் புகழோட இருக்கக்கூடியவராக இருப்பார். முதலாளிகள்லாம் கூட இவரை நம்பி எந்த வேலையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கி கொடுத்து வீடு வாகனங்களை அமைச்சுக்கிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய முப்பராக இருப்பார். எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு இருந்தாலும் கூட அந்த துல்லியமான கணக்குகள்லாம் இவருக்கு கிடைக்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். முக்கியமாக பழைய வீட்லேயே வாழக்கூடிய நிலைமை இருக்கும். ரொம்ப நாளாக போராடி அமைச்சுக்கிற சூழல் உருவாக்கி கொடுத்து கிணறு தோன்றேன், பூமி இதை வாங்குறேன் அப்படின்னு போராடிக்கிட்டே இருப்பார். அதுக்காக இயங்கக்கூடிய சூழல் உருவாக்கி காசு இருந்தாலும் கூட அந்த சார்ந்த விஷயங்களை ரொம்ப சங்கடமான சூழல் உருவாக்கி கொடுத்தோம். ஒரு கிணறு தோன்றேன், தண்ணி வெட்டுறேன், தண்ணி இல்லை, போர் போடுறேன், தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கி கொடுத்தோம். பழைய வாகனங்கள் அமைச்சுக்கிற சூழல் உருவாக்கி கொடுத்தோம். முயற்சிக்கு பேர் போனவராக இருப்பார். முயற்சியினால தன்னை அடையாளப்படுத்தி கூடவராக இருப்பார். இவரே தான் பிரச்சனையாகவும் இருப்பார். இவருக்கு வாய் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கிற முடிவுனால இவருக்கு பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். இவரோட முன்கோபத்தினால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவராக இருப்பார். இவருக்கு நண்பர்கள் அமைகிறது ரொம்ப சிரமமாகவே இருக்கும். நண்பர்கள் அமைஞ்சாலும் கூட இன்னொரு போக்கு கடைபிடிக்கக்கூடாது. ரொம்ப நேர்மையானவராக இருப்பார். நேர்மையாக இருக்கிறதுனாலே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். எல்லா விதத்திலையும் தன்னை போராடிக்கணும், தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற சூழல் உருவாக்கிப்பார். கடுமையாக போராடக்கூடிய நபராக இருப்பார். பணம், புகழ், அங்கீகாரம்லாம் கிடைக்கப்படும். அரசாங்க வழி தொடர்பு இவருக்கு எளிமையாக கிடைச்சிடும். நேர்மையாக இருக்கவங்களாம் இவங்க கூட சேர்ந்து இருப்பான். கொஞ்சம் நேர்மை தவறி இருக்கவங்கலாம் இவங்க கூட பக்கத்துலேயே கூட போகிறதுக்கு பயப்படுவாங்க. இவருக்கு தூக்கங்கிறது கொஞ்சம் சிரமப்பட்ட விஷயமாகவும் இருக்கும். தூக்கத்தை நாடி இருக்கக்கூடிய அமைப்பாக இருப்பார். தூக்கத்தை எப்போ வேணும் அப்படின்னு போராடக்கூடிய சூழல் உருவாக்கிடுவார். ஒரு ராசிக்காரர் இந்த நாள் இப்படியெல்லாம் பலன்கள் வெளிப்படுத்தக்கூடிய இருப்பார். மேசராசிக்காரங்களுக்கு மனைவி மூலியமா வருமானத்தை அமைக்கக்கூடிய உருவாக்கியிருப்பார். அடிக்கடி கோர்ட்டு கேஸ் வரையெல்லாம் கூட செய்வார். பஞ்சாயத்து அணிவிக்கக்கூடிய இடத்துல இருப்பார். வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய நிலைமையை உருவாக்குவார். வழக்குகள் மூலியமா போராடக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுத்தோம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் குலதெய்வ வழி மூலம் தன்னை முன்னிலைப்படுத்தி போவார். ஆலய திருப்பணியில் முன்னிலை இப்படிலாம் மேசராசிக்காரங்கள் செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நன்றி.